ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீ கால் வந்திருந்தது. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நானும் பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்னன்னா அங்க இருந்தது பார்த்தீங்கன்னா கிரீன் வென் ஸ்னேக் பச்சை பாம்பு. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மைல்ட்லி வெனமஸ் ஸ்னேக்ஸ். ஆனா இந்த வெனமால பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது சாப்பிடுற ஓணான், பல்லி, அரணை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பறவை இனத்துக்கு தான் அது பாதிப்பு. ஹியூமனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை வந்து சேஃபா ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேத்த இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மத்த பாம்பை விட இந்த பச்சை பாம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கலரு, அந்த கண்ணு அது பயங்கர க்யூட்டா இருக்கும். எனக்கு மத்த பாம்பை விட இந்த பாம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பாம்பு எனலாம் நெறைய அழிஞ்சே போயிடுச்சு. இப்போலாம் எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்புங்களெல்லாம் பார்க்கவே முடியல. ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதால தான் இந்த பாம்ப பார்த்தோன்னே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் இது மத்த பாம்புங்க மாரி முட்டைலாம் வைக்காது. குட்டி தான் போடும். ஒரு 3லேருந்து 23 குட்டி வரையும் பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பாம்பு இனங்க போடும் போடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை பாம்புனாலே நெறைய கட்டுக்கதைங்க நெறைய இருக்கும். ஏன்னா இந்த பச்சை பாம்பு வந்து கண்ண குத்திரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதை இருக்கு. அது எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா, இதோட தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா, ஈட்டி மாரி செம்ம ஷார்ப்பா இருக்கிறதால கண்ண குத்திரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதைங்கள சொல்லியிருப்பாங்க. ஆனா யார் கண்ணையும் பார்த்தீங்கன்னா அது கொத்தாது. இப்போ ரீசென்ட் டேஸ்ல கூட பார்த்தீங்கன்னா நெறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பாம்ப புடிச்சு அந்த வால நீவி விட்டா சமையல் சூப்பரா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெறைய கட்டுக்கதைங்கலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டுக்கதை. இதுக்கும் சமையலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்க யாரையாச்சும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த பாம்பு புடிச்சு ஏதாவது துன்புறுத்தி அது மாரி எதனா ட்ரை பண்ணீங்கன்னா, வனத்துறை தெரிஞ்சா கண்டிப்பா உங்க மேல வந்து நடவடிக்கை எடுப்பாங்க.